இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? ஆமா இரு. இந்தாம்மா நீ கேட்ட லோன் பணம். அப்புறம் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டல, அதை நான் பர்சனலா அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதையும் கொடுத்துட்றேன். இரு. இந்த பையில போட்டு எடுத்துட்டு போ. சரிங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நான் ஒன்னும் உனக்கு உதவி பண்ணலம்மா. இத்தனை வருஷம் உழைச்சிருக்கியே, அதுக்கான பலன் தான் இது. இப்ப என் பொண்ணு கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா என்னால பண்ண முடியும்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. உன் பொண்ணுகளை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கியிருக்கேன். உன் மனசுக்கு அவங்க நல்லதாம இருப்பாங்க. எந்த பயமும் இல்லாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. சரிங்கய்யா. குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டோம்மா. ஆமா, உன் பொண்ணுக்கு சரியா பேச வராது, அது பரவாயில்ல. உன்ன மாதிரியே அவளுக்கும் நல்லா பொய் சொல்ல வருமா? நல்ல ஆளுங்கன்னு தான் சம்பந்தம் வச்சுக்கிட்டேன். ஆனா ஆரம்பமே சரியில்லையே சுமதி. என் பேரனையும் கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிய. அம்மா அது நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா மாப்பிள்ள தான் எங்க கூட வந்த. நான் போனை போட்டு கேட்டப்போ அவன் இல்லைன்னு ஒரே மாதிரி சாதிச்சிட்டியே. பொண்ணை கொடுக்கற இடத்துல இப்படி பொய் சொல்றது நல்லாவா இருக்கு? தப்புதாம்மா, தப்புதான். இப்படி எடுத்த எடுப்புலயே பொய் சொல்லி நடிக்கிறவ வீட்டுல சம்பந்தம் பண்ண வேண்டாம் தான் எனக்கு தோணுச்சு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? தப்புதான், நான் பண்ணது தப்புதான். ஆனா இனிமே அப்படிலாம் நடக்காது. அதுக்காக நீங்க கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்கம்மா. அம்மா பயப்படாத. இந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல. வாக்கு கொடுத்தா அதுல நான் மாற மாட்டேன். ஆனா இப்படி பொய் சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரிம்மா. இதுவே முதலும் கடைசிமா இருக்கட்டும். சரிம்மா, தப்புதான். சரி, இது மாப்பிளைக்கு கொடுக்க வேண்டிய காசு தானே? ஆமாம்மா. அதை இப்பவே கொடுத்துட்டா என்ன? அம்மா அது கல்யாணத்துல நான் கொடுத்துடுறேன். அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் இப்பவே நடக்குது. அப்புறம் என்ன? அம்மா அது சரி, பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு தானே அனுப்ப போறியே? ஆமாம்மா. அது போதும், பணத்தை இப்பவே கொடுத்துரு. சுமதி, ஏன் சொல்றேன்னா உனக்கு வச்சுக்கிறதுக்கு தெரியல. இப்பதான் நகையை தொலைச்ச, இப்ப இதையும் தொலைச்சிட்டேன்னா அப்புறம் கல்யாணத்துல சிக்கல் ஆயிடும். என்ன யோசிக்கிற? கொடுத்துடு. சரி, சரிங்கம்மா, நான் கொடுத்துடுறேன். இது வந்து கல்யாண செலவுக்கு தேவையான பணமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்தாங்க 4 லட்சம் ரூபாய் எடுத்துக்கோங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத சுமதி. உன் பொண்ணுக்கு கொலுசு வாங்கி மாட்டிருக்கான். எனக்கு தெரியாது. பொங்காலுக்கும் கொலுசு வாங்கி கொடுத்தானா என்ன? அம்மா என்னம்மா? இல்லம்மா. சின்ன பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. நாம தான் புத்தி சொல்லணும். நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போடக்கூடாது. அவன் உங்களுக்கு செலவு பண்ணி வீணடிச்சிருக்கான்.
அவன் செலவு பண்ண 27,000 நீயே கொடுத்துரு. கொடு. அம்மா என்ன பாக்குற? கொடு. நான் பணத்துக்கெல்லாம் சரியா கணக்கு வச்சிருக்கிறவ. பணம் ஒண்ணு சும்மா வந்துடாதுல்ல. இல்லம்மா. கொடு. பாண்டி இந்த கொடுங்க. வேண்டாம். இந்தா இந்த புடி. புடி. அம்மாச்சி எதுக்கு எம்பிட்டு பணம்? உங்க நல்லதுக்கு தான். இந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல கருத்தரிப்பு மையத்துல கட்டிடுங்க. அப்பத்தா அதுக்கு 2 லட்சம் ஆகும்னு சொன்னேன்ல. அது தெரியும்டா. அப்புறம் தரேன். முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் கட்டுங்க. லேட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் சரியா பார்த்தா? போலீஸ் ஸ்டேஷன்ல பணம் கட்டணும்ல, அதை மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு அங்க கப்பம் கட்டி தானே ஆகணும். ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதை விட இப்ப எனக்கு என் பேத்தி உண்டாகிறது தான் முக்கியம். மனோவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. வீட்டுக்கு வர்றவ முதல்ல வாந்தி எடுத்துடக்கூடாது. என்ன மருமகளை பாக்குற? அத்தை என்ன அத்தை சொல்லுங்க. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? ஒன்னும் இல்ல அத்தை. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நான் ஏன் இம்புட்டு மும்மரமா இருக்கேன்னு தானே கேக்குற. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த வீட்டோட முத வாரிசு தேவிக்கும் பாண்டிக்கும் பிறக்கிறதா தான் இருக்கணும். தேன்மொழி கனிமொழின்னு எவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவ உண்டாகிறதுக்கு முன்னாடி ஏன் பேத்தி உண்டாயிருக்கணும். அப்புறம் வர்றவளுங்க புள்ள பெத்துக்கிட்டோம். அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இத வர்றவளுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை உன்னோடதுதான். அத மறந்துடாத. தேவி அந்த பணத்தை கொடு. சரியா இருக்கான்னு பாக்குறேன். அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நம்மள நம்பவே மாட்டாங்க. அத்தை இம்பிட்டு பிடிவாதமா இருக்காளே. தேன்மொழி இந்த வீட்டுக்கு வந்தா அத்தை அவளை என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியலையே.